வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. ஆர்டர் காப்பி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேவதி, கௌதம், மறுபக்கம் ஜானியும் வந்துடுறாங்க, நம்ம இலக்கியா வந்துடுறாங்க. நம்ம ஜானி வந்ததுமே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி இலக்கியா கிட்ட, கௌதம்க்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன எது நான் சொல்லல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உண்மையை சொல்கிற நேரத்தில் நான் இருக்க தேவையில்ல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்போ கௌதம் இல்லாமல். அதே மாதிரி தான் ரேவதியும் கஷ்டப்பட்டுருப்பா, உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா கூனி குறுகி இருப்பா. அந்த வழி எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் அந்த வழி எனக்கு புரியுது. அதனால் நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நானே சொல்லிட்டா, நான் சொன்னால் கௌதம் தாங்க மாட்டான், நீயே நல்ல நேரம் பார்த்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதி கிட்ட போய் நான் மன்னிச்சிரு ரேவதி, நான் உன்னை ரொம்பவே புண்படுத்தி இருக்கேன், உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன், எங்கே என் கௌதம் நீ பிரித்து கூட்டின்னு போயிருவேன். ஆனால் நீ எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு கௌதம் என் கூடயே இருக்கணும்னு நினச்சி வெளியே போனேன். அப்படி போயும் கௌதம் மற்றவங்களோட சூழ்ச்சியால் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டார். இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே கைமீறி போயாச்சு. சரி இது போனது போட்டு வந்தது வந்துட்டோம், எப்படி நீ திரும்பி வந்துட்டே, நீ இல்லாமல் போயிட்டு இருந்து லாஸ்ட்டில் கௌதமுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா என் நிலமை என்ன வருது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுருப்பாரு. நம்ம இலக்கியாவும் அதே தான் கதறாங்க. அம்மா உங்களுக்கு எதனா ஒன்று ஆகிட்டுருந்துச்சுன்னா லாஸ்ட் வரையும் அந்த உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலே நான் நொந்து செத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்து சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இப்படியெல்லாமா இருப்பாங்க, இப்படியெல்லாமா வாழ்க்கை ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் அந்த இடத்துக்கு மாஸ் சென்று குடிக்கலாம். கார்த்தி வந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே இத்தனை நாள் நீ எங்கடா போனேன், இந்த எஸ்எஸ்கே தான் நான் கடத்தி வச்சுட்டு தான், சொத்து பிரச்சனை முடிஞ்சது என்னை கவுத்து விட்டான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கேவுக்கு என் பாஸ்வேர்டே தெரியாது, என் பாஸ்வேர்டு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அஞ்சலி மட்டும்தான். அஞ்சலியும் இதில் கூட்டு கலவாணி, அவளை நான் சும்மா விட மாட்டேன், இப்போயே போய் அடித்து துரத்துறேன். உடனே நம்ம இலக்கியாதான், நீ இப்போ போய் கேட்டாலும் அவள் இல்லைன்னு தான் சொல்லுவாள். கையும் களமாக யாராக இருந்தாலும் ஆதாரத்தோடு படிக்கணும், நீ இப்போதைக்கு சைலண்ட் ஆயிரு, எல்லாமே ஒரு நேரத்தில் உண்மை வெளிக்கு வரும், அந்த சமயத்தில் ஆதாரத்தோடு அவர்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியோ இல்லையா அஞ்சலியோட சூழ்ச்சி எல்லாமே உனக்கு புரி வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பேசினு இருக்காங்க. இதை கேட்டதை நம்ம காத்திருந்து, ஓஹோ நம்ம அண்ணி நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் எல்லாமே பண்ணுறாங்க, அன்னைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாமே அவள் பண்ணாதான், அவளை சும்மா விடக்கூடாது, அவளை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதி தீட்டத்தோட மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே நம்ம குடும்பத்தை இந்த அளவுக்கு பிரித்து ரணகலம் பண்ணிட்டாலே அவளை உயிரோடையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. ஆனால் இவர் யோசிக்கிறது எல்லாமே ரொம்பவே தவறாகவே இருக்குங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம்னா 1000 பிரச்சனை வரதான் வரும். ஆனால் நம்ம அஞ்சலி மாதிரி ஒரு கேடு கேட்டோம் எந்த குடும்பத்திலும் இருக்கக்கூடாதான். வேற என்ன பண்ணுறது, இருந்தாச்சு அவளை அடுத்து எப்படி திருத்தலாம், அவளை எப்படி முன்னிலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும் தவிர அவர் எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை, ஒரு ஃபைனும் இல்லைங்க. அவளை ஃபஸ்ட்டு எப்படி திருத்தலாம், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஆகணும். சரிங்க நடந்து போச்சுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டாலும் அஞ்சலி அடுத்தடுத்து தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா, அவள் செய்யாமல் இருக்க மாட்டா. ஏன்னா அவளை பற்றி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.